கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமேங்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். கவலைக்கு இடம் கொடாமல் சந்தோஷமாய் இருந்து ஆண்டவருடைய வசனத்தை கவனியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தின் கடைசி பகுதி. வசனம் சொல்லுகிறது, நீ இனி அலைந்து திரிவது இல்லை. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 21:14 சொல்லுகிறது, வாசிக்கிறேன். அவள் புறப்பட்டு, ஆகார் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆபிரகாம் சாராள் ஆகாரை அனுப்பி விடுகிறார்கள். நீ உன் பிள்ளையாகிய இஸ்மவேலை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்றாங்க. அவனுடைய மகன் இஸ்மவேலை எடுத்துக்கொண்டு பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறார்கள். எங்க போக? ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, they wandered aimlessly. ஒரு குறிக்கோளே இல்லாமல் அப்படியே திரிஞ்சாங்களாம். ஹல்லேலூயா. ஒரு குறிக்கோள் இல்லை, ஏம் இல்லை, அப்படியே திரியிறாங்க. அடுத்து என்ன செய்யன்னு தெரியல. கிறிஸ்துவுக்குள் நாம் அப்படி இல்லை தேவ ஜனமே. பாருங்க, கலாத்தியர் 4:31 சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். அடிமையான ஆகாருக்கு நாம் பிள்ளைகளாய் இல்லாமல் சுயாதீனம் உள்ள சாராளுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சாராள் கூடாரத்தில் தங்கி இருக்கிற ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். அவள் அடிமையானவள் அல்ல, சுயாதீனம் உள்ள ஒரு ஸ்திரீ. அவளுடைய பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். அடிமையான நியாயப்பிரமாண ஸ்திரீயாகிய ஆகாரை போல் நாம் இல்லை தேவஜனமே. அப்படியே ஏம் இல்லாமல் சுத்தி கொண்டு இருக்க இல்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு இடத்தில் இருக்கிற ஜனங்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தங்க ஒன்று சொன்னாங்கன்னா, உங்க பாவங்கள்லாம் மன்னிக்கவே படாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது பொய்யாக இருக்கிறது. பாருங்கள், அலைந்து திரியாதீர்கள். அடிமையானவர்கள் அல்ல, சுயாதீனம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள். ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார். இனி பாவம் செய்யாது என்றுதான் சொல்லுவார். பாருங்கள், நல்ல தேவனை நாம் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகள் அல்ல, சுயாதீனம் உள்ளவர்களுக்கு பிள்ளையாக இருக்கிறோம். பாருங்கள், எபேசியர் 4:14-15 வாசித்து பாருங்கள். நான் வாசிக்கிறேன். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவராய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிற ஜனங்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், நாம் அலைகளை போல. ஹல்லேலூயா. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. பல விதமான போதகங்கள் உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வரும். அதுல அப்படியே நீங்க அலைஞ்சு திரியாதீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள், வளருங்கள் என்று அவர் சொல்றார். குழந்தைகளாய் நீங்கள் இராமல் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து வளருங்கள். பலவிதமான டாக்டர்ஸ்லாம் விட்டுருங்க. அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க. இல்லை இல்லை, கிறிஸ்து உங்களை வழிநடத்துகிற ஆண்டவராய் இந்த நாள் முதல் காணப்படுவாய். நீங்கள் குழந்தைகளாய் இராமல் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து வளர போறீங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அலைந்து திரிய மாட்டீங்க. பாருங்க, யோசுவா 5:6 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? வாசிக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். கீழ்ப்படியாமையினால் இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள் நுழையவில்லை. தேவஜனமே, அவர்கள் அந்த தேசத்தை தங்கள் கண்களினால் காணவில்லை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அலைந்து திரிகிறவன், கீழ்ப்படியாமல் இருக்கிறவன் நன்மையான எதையும் பார்க்க மாட்டான். பாருங்கள்,
ஏன் அலைந்து திரிகிற நிலைமை வாழ்க்கையில் வருது? கீழ்ப்படிதல் வாழ்க்கையில் இல்லை. ஹல்லேலூயா. அதனால நாம் அலைந்து திரிகிறோம். அலைந்து திரிகிற ஜனம் நன்மையானது ஒன்றையும் காணவில்லை என்று யோசுவா 5:6 சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாள் முதற்கொண்டு தேவன் கீழ்ப்படுகிற ஜனங்களாய் உங்களை மாற்றி, இனிமேல் நீங்கள் அலைந்து திரியாமல் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஜனங்களாய் மாற்றி, நன்மையான எல்லா ஈவுகளையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். நன்மையான காரியங்களை உங்கள் 2 கண்களினால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி நான் உங்களை ஆஸ்வதிக்கிறேன். நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இனிமேல் நாங்கள் அலைந்து திரியாமல், அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல், சுயாதீனம் உள்ள சாராளுடைய பிள்ளைகளாய் இருக்க செய்யும் ஆண்டவரே. குழந்தைகளைப் போல அவங்க எப்படி சொன்னாங்க, இவங்க எப்படி சொன்னாங்கன்ட்டு அலைந்து திரியாமல் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து வளரச் செய்யும் ஆண்டவரே. கீழ்ப்படியாமல் இருந்து அலைந்து திரியாமல் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து வளர்ந்து நன்மையான ஈவுகளை நாங்கள் பார்க்க அனுகிரகம் செய்யும் ஆண்டவரே. அலைந்து திரியாமல் அப்பா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஜனங்களாய், யோசுவாவுடைய ஜெனரேஷனை போல ஆண்டவரை கானான் தேசத்துக்குள் நுழைகிற ஜனங்களாய் இந்த ஜனங்கள் இருக்கட்டும் என்று சொல்லி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.